ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரீவாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம ரீவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேர் டை பற்றின வீடியோ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த சேனல் ஓப்பன் பண்ணாலும் ஹேர் டை டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி ஹேர் டை தான் வந்து டாப் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதிகமான வியூஸ் போனதும் அதுதான். ஸோ அதனால அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? பாதியில் பார்த்துட்டு வந்து கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கற்பூரவல்லி இலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்சி கப்பில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைச்சி ஜூஸ் வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கற்பூரவல்லி இலையை வந்து நம்ம அரைச்சிட்டு இப்போ ஜூஸ் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் இ ஆயில் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 5 ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து உங்களோட முடியில் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் வந்து சூப்பராக பிளாக் கலராக வந்து மாறிடும். இது நீங்கள் ஒரு நாள் மட்டும் போட்டால் பத்தாது. இது வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 40 நாளாவது நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இதோட ரிசல்ட் வந்து ஃபுல்லாக கிடைக்கும். சரிங்களா? என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்படி ஒருத்தவங்க வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறுமனை இந்த கற்பூரவல்லி சாரும் இந்த விட்டமின் இ ஆயில் இருக்கு இல்லையா, நமக்கு விட்டமின் இ ஆயில் வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு வந்து முடியை வந்து என்ன சொல்கிறது, ரீக்ரோத் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த விட்டமின் இ ஆயில் வந்து உங்களுக்கு வேலை செய்யும். ஆனால் இந்த கற்பூரவல்லி இலை வந்து உங்களுக்கு வந்து எப்படி பிளாக் கலராக மாறும் அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு தெரியல. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அதனால நான் சொல்கிறேன், இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிளாக்காக அப்படிலாம் மாறாது. ஏன்னா கண்ட இலையை எல்லாத்தையுமே இப்போ வந்து நான் யூடியூப்பில் எதை எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா ஹேர் டை வீடியோ. ஸோ ஏதாச்சும் ஒரு இலை, கொய்யா இலை இல்லை அப்படின்னா செம்பருத்தி இலை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இலையை வந்து அரைச்சி தலையில் போட்டு காமிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டேண்ட்ரஃப் இந்த மாதிரியான ஸ்கேல்பில் உங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். ஸோ இது வந்து இப்போ மருந்தான் நம்ம வந்து எடுக்கிறோம் இல்லையா, ஒரு சளிக்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு கற்பூரவல்லி இலையிலேருந்து ஜூஸ் வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லது இல்லையா. அழகா இத்தனை இலை கிடைச்சதுக்கு ஒரு பஜ்ஜி பண்ணி சாப்பிட்ருந்தா கூட உடம்புக்கு நல்லது. ஆனால் இதை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு ஆயிலை மிக்ஸ் பண்ணி நம்மளோட தலையில் அப்ளை பண்ணி ஒரு ஃபாய்தாவும் கிடையாது. கண்டிப்பாக இது வந்து வேஸ்ட்டாக தான் எனக்கு ஃபீல் வருது. ஸோ இது வந்து ஒருத்தவங்க வந்து பண்ணியிருந்ததை நான் வந்து காமிச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ இன்னொருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ கற்பூரவல்லி ஜூஸ் இருக்கு இல்லையா, இந்த ஜூஸ் கூட நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இது வந்து மருதாணி பொடி. மருதாணி பொடியிலிருந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது பீட்ரூட் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் அவ்ரி பொடி, இது வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ஆம்லா பொடி, இதுவுமே ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் தண்ணி உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி கம்மியாக இருந்துச்சு இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ இந்த பேஸ்ட்டை நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு கலர் கிடைக்கும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? அட போப்பா, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம மருதாணி சேர்த்துருக்கோம், அவ்ரி பொடி சேர்த்துருக்கோம், பீட்ரூட் பவுடர், ஆம்லா பொடி, இது எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா. இதனால வேணும் அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக வந்து கலர் வேணால் மாறலாமே தவிர உங்களுக்கு ஃபுல்லாக பிளாக் கலராக கண்டிப்பாக மாறாது. சரியா? அதுதான் மெயின் விஷயம். ஆனால் அவங்க போடுற அந்த இலையினால கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு எஃபெக்ட் கிடையாது. நம்ம போடக்கூடிய இந்த மருதாணி பொடி, ஆம்லா பொடி, இதோட எஃபெக்ட் தான் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த கலர் வந்து லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி நம்மளுக்கு மாறும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு கற்பூரவல்லி இலை போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதுக்கு மேலே இந்த மாதிரி பவுடர்லாம் ஆட் பண்ணி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த நம்ம போட்டோம் இல்லையா, இந்த 4 பொருள்னால நம்மளோட ஹேர் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ ஆனால் உங்களுக்கு 100% வந்து பிளாக் கலர் மாறாது. அதனால தான் அவங்க எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஒரு இலை, எந்த ஒரு இலையை எடுத்துக்கிட்டாலும் அந்த இலை கூட சேர்த்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை ஆட் பண்ணி அவங்க செஞ்சு காமிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஹேர் டைய உங்களோட தலைக்கு வந்து நீங்க அடிக்கடி அப்ளை பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தலையில பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான இலைகள் வச்சு சொல்லுவாங்க. அவங்க உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷன்ல நான் படிச்சு பார்த்தேன். ஸோ நிறைய பேர் வந்து இது வந்து ஃபேக்கு அப்படின்னு வந்து எல்லாருமே கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கே தெரியும் இல்லையா, இந்த ஒரே ஒரு இலை அந்த சாறு மட்டும் வச்சு நம்மளுக்கு கண்டிப்பா ஹேரோட கலர் வந்து கண்டிப்பா கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்துருந்து அப்படின்னா இன்னைக்கு ஹேர் டை அப்படிங்கிறது வந்து இவ்வளோ பாப்புலரா வந்து போயிட்டு இருக்காது. எங்க பார்த்தாலும் ஹேர் டை ஹேர் டை ஹேர் டை. ஸோ வீடியோ எந்த வீடியோ ஓப்பன் பண்ணாலும் ஹேர் டை வீடியோ தான். ஸோ அதே மாதிரி ஹெர்பல் ஹேர் டை வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு டைம் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஹேருக்கு அது செட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரி கூட நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா மருதாணி பொடி, அவ்ரி பொடி, இந்த ஆம்லா பொடி, இந்த 3மே வந்து நீங்க உங்களோட ஹேருக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பா கொடுக்கும். அதே மாதிரி நம்மளோட செகண்ட் சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் ஹெர்பல் கேர் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா அதில் ஹேர் டை வீடியோஸ் இருக்குது. அது போக ஹேர் பேக், ஹேர் ஆயில், இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் நம்ம அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸில் வேணால் லிங்க் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட மாஸ் ஹெர்பல் கேர் சேனல் மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் டை, ஹேர் ஆயில், சோப்பு, ஷாம்பு, ஷீயக்கா பவுடர், நலங்கு மாவு, கண்டிஷ்னர், க்ரீம், இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸும் வந்து அதில் நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஎம் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ்க்கு வந்து கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அதில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்மளோட செகண்ட் சேனல் மாஸ் ஹெர்பல் கேர் சேனல் வந்து லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.